வழக்கமாகவே நம்ம ஏதோ ஒன்று செய்யும் போதுமே வந்து பார்த்தோன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஐடியாவை உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன். ஏன் நம்ம இதை படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி வந்து இதற்கு முன்னால் நடந்த எந்த ஒரு எக்ஸாமுக்கு இல்லாத ஒரு வேல்யூபிளான ஒரு எக்ஸாமை பார்க்கணும். ஸோ இதற்கு முன்னால் ஆர்ட்ஸ் டிஆர்பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து கண்டக்ட் பண்ணல. ஒன்றும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மெத்தட்ஸ் அப்படிங்கிறது இந்த பிளானில் அவங்ககிட்ட இல்லவே இல்லை. ஸோ இந்த முறை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பிளான் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதற்கு நிறைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் இந்த பிளானோட வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்க. சரி, ஏன் இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பி ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று, ஃபர்ஸ்ட் டைம் மிகப்பெரிய ஒரு போஸ்டிங்கோட களமிறங்கியிருக்கு. அதுவும் 4000 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை எடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஹைலைட். ரெண்டாவது, இது முதல் முறையாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால பலருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். இது எங்கே நான் உங்களை அந்த மெர்ஜ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா 2012 2013 இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா டெட் அப்படிங்கிறது வருது. அந்த டெட்டு வந்தபோது ஃபஸ்ட்டு டெட் முதல் முறையாக 2012 கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா அதில் பற்றின ஐடியாஸ் அப்படிங்கிறது பலருக்கும் இல்லவே இல்லை. அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணின ஸ்டாஃப்ஸ் கூட அவங்களால எடுக்க முடியல. டெட் 1 டெட் 2 வந்து வரும்போது அவங்க என்ன நினச்சிட்டு வராங்க, 90 மார்க் எடுத்தவங்க எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துடலாம் அப்படின்னு கவர்மெண்ட் பிளான் பண்ணுது. பட் ஆனால் 2012 கண்டக்ட் பண்ணதில் வந்து பார்த்தோன்னா அதுக்கான மெம்பர்ஸே இல்லை, கேண்டிடேட்ஸே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2013 மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்போ 2012 நல்லா படிக்கல, 2013 ஓரளவுக்கு தான் படிச்சிருக்காங்க. ஸோ பரீட்சை எழுதி பாஸ் ஆனவங்க அத்தனை பேர்த்துக்கும் வேலை கிடச்சிருச்சு. மிகப்பெரிய ஒரு 20,000க்கு மேலே அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது அவார்ட் ஆச்சு. ஸோ அதற்கு அப்புறமா இந்த டெட்டுக்கு படிக்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. ஸோ இந்த முறை நீங்கள் வந்து எடுத்து எழுதிட்டீங்க அப்படின்னா எனிஹவ் இங்கே நிறையா பேர் வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டடி மெத்தடுக்கே போகலை ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கு. நீங்கள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பியில் நுழையிறது ரொம்ப எளிமை. பட் இந்த முறை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்கு அடுத்த முறை வரும்போது இந்த ஆர்ட்ஸ் காலேஜுக்குள்ளே ஆர்ட்ஸ் டிஆர்பிக்குள்ளே போகிறது அப்படிங்கிறது எந்த ஒரு இடமும் எளிமையாக இருக்குது, மிகவும் கடினமாக மாறிடும். ஏன்னா பே கமிஷனர் வந்துடும். அதற்கப்புறம் ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா இது ஹையஸ்ட் சேலரியில் இருக்கிறதுனால அப்போ இதனுடைய மெம்பர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வர ஆரம்பிச்சிடுவாங்க, படிக்கக்கூடிய எண்ணிக்கையும் அதிகமாகிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது முதல் முறையாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதனால் நீங்கள் இது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும். அதற்கு அடுத்த விஷயம், இந்த முறை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இனி வரக்கூடிய முறையில் இதனுடைய காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் எந்த இடத்துலையுமே எளிமையான ஒரு இடத்த அனுசரிக்க முடியாது. மூணாவது விஷயம், இங்கே பலரும் பயந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸுக்கு பயந்துக்கிட்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஆர்ட்ஸ் டிஆர்பிக்காக கிளாஸ் எடுக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. இன்னைக்கு நீங்கள் பிஜிடிஆர்பியினுடைய இன்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா குறிப்பாக இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு தமிழ்நாட்டில் அதிகமான இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்ஜெக்ட்னா அது இங்கிலீஷ் மேஜருக்கு மட்டும்தான். ஸோ இந்த இங்கிலீஷ் மேஜருக்கு தமிழ்நாட்டில் பிஜிடிஆர்பி எக்கச்சக்கமாக இருக்குது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு குரூப் ஓப்பன் ஆயிரும், இது பிஜிடிஆர்பிக்கான கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். பட் ஆனால் ஆர்ட்ஸ் காலேஜ் டிஆர்பிக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இதில் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஒன்று இதனுடைய சிலபஸ் அப்படிங்கிறது யூஜிசி நெட்னுடைய சிலபஸ். அதற்கு அடுத்த விஷயம், இங்கே டிஸ்கிரிப்டிவை வந்து எவாலுவேட் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட போதுமான சோர்சஸ் அப்படிங்கிறது இருக்காது. சோர்ஸ் அப்படின்னா இங்கே மேனுவல் வேலிடேஷன் தான். இது எம்சிக்யூஸ்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அவ்வளோதான். எம்சிக்யூஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட சிபிடி மோட் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிபிடி மோட் ஆஃப் டெஸ்ட்டில் எல்லாமே ஜஸ்ட் கொஸ்டின்ஸை அப்லோட் பண்ணுறோம், நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க, அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறது நீங்களே பார்த்துக்கிறீங்க. எங்களுடைய நீட் அப்படிங்கிறது அங்கே தேவைப்படவே படாது. நாங்கள் கொஸ்டின்ஸை எடுத்து இம்போர்ட் பண்ணி தான் வைப்போம், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எழுதிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் டிஸ்கிரிப்டிவ் அப்படிங்கும்போது அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ஐடியா இல்லை. அப்போ என்ன பண்ணுறது, இது வரைக்கும் நடந்துட்டுக்கூடிய ஸ்ப்ரிங்கில் நடக்கக்கூடிய எல்லா டிஸ்கிரிப்டிவும் நானே மேனுவலாக படித்து அங்கே என்னென்ன கரெக்ஷன் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மிஸ்டேக் ஆயிருக்குன்னு சொல்லி அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். சிலதெல்லாம் ப்ரேசஸே மாற்றி வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு டிஸ்கிரிப்டிவ் படிக்கிறதுக்கு எனக்கே வந்து பார்த்தோன்னா நீண்ட டைம் எடுத்துக்கும். அதை முழுக்க அனலைஸ் பண்ணி அவங்களுடைய கான்செப்ட் கரெக்டாக வருதா, அவங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கிற விதமும் கரெக்டாக, அதில் வேறு என்ன மாற்றணும், சிம்பிளான இங்கிலீஷ் இருக்கும், அது ஒரு கமாண்டிங் இங்கிலீஷில் ஒரு ஸ்டைலிஷான இங்கிலீஷ்குள்ளே கொண்டு வரதுக்கு அவங்கள வந்து உருவாக்க வேண்டியதாக இருக்கும். அது ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது திரும்ப நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் கண்டு பல இன்ஸ்டியூட் வெளியில் வரல, அதேமாதிரி பல மாணவர்களும் படிக்கவும் முன் வரல. உங்களுக்கு ஒரு ஐடியாவை நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டேன். ஒன்று, ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் வரப்போகுது,
நிறைய பேருக்கு இன்னும் அவேர் ஆகலை. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரெண்டாவது, இங்கே அனௌன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய போஸ்டிங்கோட எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக ஜாப் பிடிச்சிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூணாவது, டிஸ்கிரிப்டிவில் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் இருக்குது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது தான். பலருக்கும் இது பயத்தோடு எழுதுறதுனால இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அட்டன் பண்ணுறத பொறுத்து மார்க் அப்படிங்கிறது கூடிரும். பட் ஆனால் இனி வரக்கூடிய ஃபியூச்சரில் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். உங்களுக்கே வந்து தெரியும், யூஜிசி நெட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் டைப்பு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட்லேயே கூட டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் தான் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய சான்ஸ் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்டிவை நீங்கள் இந்த முறை பயன்படுத்தி உள்ளே போய்க்கிறதுக்கான சான்ஸ் நிறையா இருக்குது. பயப்பட வேண்டியது இல்லை. ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் டிஆர்பியிலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம்.